வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற போகிறோம்னாக்கா, நம்ம ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டீங்க. சப்மிட் பண்ணுறதுக்கான டைமும் முடிஞ்சிருச்சு. அந்த எஸ்ஐஆர் ஃபார்மும் வந்து டிராஃப்ட் லிஸ்ட் வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தேதி வந்து 20 டிசம்பர் 2025. இன்றைக்கி அதிகாலையில் நான் வந்து 12:03 அதாவது 19ஆம் தேதி நைட், அதாவது 20ஆம் தேதி காலையில் அதிகாலை 12:03க்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். வெப்சைட்டில் நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய பெயர், அதாவது யாரெல்லாம் எஸ்ஐஆர் ஃபார்மை உங்களுடைய பிளாக் லெவல் ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய அதை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்கனாக்கா அவங்க லிஸ்ட் அதில் டிராஃப்ட் லிஸ்ட்டு இருக்கும். அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டு நம்ம பேர் அதில் இருக்கா இல்லையா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு நம்ம வந்து voters.eci.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் எலக்ட்ரோல் ரோல்னு இருக்கும். டவுன்லோட் எலக்ட்ரோல் ரோல் பிடிஎஃப்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்து டேப்பில் ஓப்பன் ஆகும். அதில் வந்து தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இயர் ஆஃப் ரிவிஷன் வந்து 2026ன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரோல் டைப்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் 2026ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக், நம்ம வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ன்றதுனால வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன், அதாவது தொகுதி, எந்தெந்த தொகுதி இருக்குதோ அந்த தொகுதி பெயரெல்லாம் பக்கத்தில் செலக்ட் ஆகிருக்கும். அதாவது காட்பாடி தொகுதி, வேலூர் தொகுதி, அணைக்கட்டு தொகுதி, கேவிக்குப்பம் தொகுதி, குடியாத்தம் தொகுதி, இந்த தொகுதியெல்லாம் வரும். அதில் நம்ம தொகுதி என்னவோ உங்களுக்கு என்ன தொகுதியோ அந்த தொகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அணைக்கட்டு தொகுதின்றதுனால நான் அணைக்கட்டு தொகுதியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அணைக்கட்டு தொகுதியில் நீங்கள் எந்த போலிங் ஸ்டேஷன், அதாவது எந்த பூத்தில் நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்றது முதல் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டு, அந்த ஓட்டர் ஐடி கார்டில் வந்து எபிக் நம்பர்னு இருக்கும். அதை நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் இருக்கும் வெப்சைட்டில். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த எபிக் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட் நேம் அது வந்துடும். பார்ட் நம்பர், அதாவது நீங்கள் பாகம்னு சொல்லுவாங்க. அந்த பாகம் 1ஆம் பாகமா 2ஆம் பாகமா, அது மாதிரி நிறைய பாகம் இருக்குது. அதில் அணைக்கட்டு தொகுதியில் 295 தொகுதி பார்ட் இருக்குது. தொகுதி கிடையாது, பார்ட். அதாவது அணைக்கட்டு இதில் மட்டும் 295 பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டில் வந்து நீங்கள் எந்த பார்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் ஓட்டர் லிஸ்ட்லேயே இருக்கும். பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்ட் நம்பர்லாம் வரும். அந்த பார்ட் நம்பரில் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கேப்சர் கோடு போட்டு ப்ளூ கலரில் டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த பார்ட் உண்டான பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிட்டுனா உங்களுடைய அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர் அதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ இன்றைக்கி என்னுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற பேர் வந்து என்னுடைய பார்ட் நம்பரில் நான் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தாக்கா என்னுடைய பேர் வந்து அதில் இடம் பெற்று இருக்குது. சரிங்களா? அதாவது என்னுடைய பார்ட் நம்பருன்றது வெளிப்படையாக சொல்ல முடியாதனால சொல்லலை. சரிங்களா? இது வீடியோன்றதுனால அதில் வந்து கரெக்டாக என்னுடைய பார்ட் நம்பரில் என்னுடைய சீரியல் நம்பர் போட்டு என்னுடைய பேர், என்னுடைய விலாசம் எல்லாம் தெளிவாக இருக்குது. அதில் வந்து ஃபோட்டோ மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லாமே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓட்டேரி, முல்லை நகர், அப்புறம் இந்த பாகாயம் சுற்றுப்பட்ட இருக்கிற எல்லாரும் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டு வந்து எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அனுப்புகிறேன். சரிங்களா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9489443510. நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ நீட் டிராஃப்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுடைய ஓட்டர் நம்பரோ இல்லை உங்களுக்கு பார்ட் நம்பர் தெரிஞ்சால் அந்த பார்ட் நம்பரை மட்டும் நீங்கள் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் அனுப்புவேன். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் தேடி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.